ஓப்பன் சிடிசி இப்போ ஆளுங்க வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாரிஃபை பண்ணி சொல்லல. ஸோ செகண்ட் வந்து நீ இன்ஜின்ல இப்போ ஜிபி ரேட்டிங் வந்து படிச்சவங்க இன்ஜின் சைடுல நெறைய பேர் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்கு இன்ஜினியர் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்ஸும் வந்து அந்த டிராஃப்ட் சர்க்குலர்ல கொடுக்கல. இது ஆக்சுவலி இதுவரைக்கும் இது இம்ப்ளிமெண்ட் ஆகல. இனி மேபி 1 மாசம் எடுக்கலாம், இல்ல 2 மாசம் எடுக்கலாம், இல்லன்னா 1/2 மாசம், 1 வருஷம் கூட எடுக்கலாம். அமெண்ட்மென்ட் பண்ணும்போது அவங்க சம்டைம்ஸ் இப்ப நான் என்னோட திங்கிங்ல சொல்றேன். பிசிஎம் வந்து இருக்கிறவங்கள மட்டும் தான் அசஸ்மென்ட்ல பாஸ் பண்ணுவாங்கன்னு தான் நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா, இப்ப பிசிஎம் இல்லாதவங்க எல்லாருமே வந்து 10த் படிச்சாலும் சரி, இல்ல 12த் படிச்சு அதுல வந்து பிசிஎம் இல்லாம இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்தாங்கன்னா, இந்த டிஎன்எஸ் படிச்சவங்களுக்கும், பிஎஸ்சி படிச்சவங்களுக்கும் ஒரு மீனிங் இல்லாம போயிரும். ஏன்னா, அவங்களுக்கு 60% மார்க் இருந்தா மட்டும் பிசிஎம் வந்து 60% இருந்தா மட்டும் தான் வந்து டிஎன்எஸோ, பிஎஸ்சி நோட்டல் சயன்ஸோ படிக்க முடியும். ஸோ, அவங்க வந்து எக்ஸாம் எழுதும்போது அவங்களோட கிரைட்டீரியா எலிஜிபிலிட்டி வந்து 60 பிசிஎம் வந்து ரிக்வயர்மென்ட் இருக்கும்போது, நமக்கு அந்த 60 பிசிஎம் வந்து இல்லாம, அந்த பாரம் வந்து இல்லாம நமக்கு தரும்போது, அதுக்கு ஒரு கொஞ்சம் எதிர்ப்புகள் வரதான் செய்யும். ஸோ, அந்த டைம் வந்து என்ன அவங்க டிசிஷன் எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஸோ, அது இனி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது அவங்க என்ன அதுக்கு கிளாரிஃபிகேஷன் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இப்போ இந்த டிராஃப்ட் சர்க்குலர் வந்ததுக்கு 60% ஆஃபீசர்ஸ் வந்து ஹேப்பி கிடையாது. ஏன்னா, அவங்களுக்கு காம்படிஷன். நான் இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலயே வந்து நெறைய பேரு எனக்கு டிஎம் பண்ணி, என்ன மெசேஜ் பண்ணி சொல்லியிருக்காங்க. பெயிண்ட் அடிக்கிறவங்கள எல்லாம் வந்து பிரிட்ஜ் நேவிகேஷன்ல விட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னொரு தாட். அது அவங்களோட மைண்ட் திங்கிங். அவங்களோட இந்த காம்படிஷனா தான் நெனைக்கிறாங்க. ஏன்னா, ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் அ காம்படிஷன். இது வந்து இப்போ அமெண்ட்மென்ட் ஆயிருச்சுன்னா, ஆஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வேலைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆல்ரெடி இந்தியால பாசிங் ரேட் ரொம்ப கம்மி. ஸோ, அதிலேயே இந்த சிக்கல அவங்க கொண்டு வந்தாங்கன்னா, ஸோ டெஃபினெட்லி அவங்களுக்கு வந்து ஒரு காம்படிஷன் வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு இதா மாறி டிராஃப்ட் சர்க்குலர் போடுறதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஒரு லிஸ்ட் மாரி ஒண்ணு போட்டாங்க. அதுல வந்து பிசிஎம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தனால தான் நான் வந்து அந்த மாரி வீடியோ போட்டேன். ஸோ, அதுக்கப்புறம் அவங்க டிராஃப்ட் சர்க்குலரா வந்து ஏப்ரல் 15க்கு ரிலீஸ் பண்ணும்போது, அது வேணாம். எந்த டிகிரியோ, இல்ல என்ன நீங்க ஸ்ட்ரீம்ல இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ, அதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டனால என்னால அது கிளியரா நான் போட முடியல. அதுக்கு சாரி. இந்த வீடியோல நான் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஓப்பன் சிடிசிக்கு நோ ஹோப். இதுவரைக்கும் அவங்க ஒண்ணும் சொல்லல. இன்ஜின் சைட் இட் இஸ் நாட் பாசிபிள். ஐ திங்க் இதுல வந்து வெறும் ஆஃபீசர் ஆவறவங்க மட்டும் தான சொல்லியிருக்காங்களே தவிர, இன்ஜினியர்ஸ்க்கு சொல்லவே இல்ல. ஸோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.